SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழில் மயங்கி விழும் மாடுகள், முக்கிய அறிவுறுத்தல். கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட ஆடம்பர வீடு. ஈஸ்டர் தாக்குதல் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி. முன்னாள் செயலாளரின் அதிரவைக்கும் வாக்குமூலம். எம்மை நாம் ஆள வேண்டும். கிளிநொச்சியில் நடந்த விவகாரம். வெளியாக உள்ள தமிழக தேர்தல் முடிவுகள். அனைத்து ஏற்பாடுகளும் தீவிர நிலை. தொடர்பன விரிவான செய்திகள். தற்போது நிலவி வரும் கடும் வெயில் காரணமாக யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேசங்களில் மாடுகள் ஆபத்தான நிலைமைகளை எதிர்நோக்கியுள்ளன. பல மாடுகள் வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாது மயங்கி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சில மாடுகள் இறந்துள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்ற போதும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் வெயிலின் தாக்கத்தால் பல மாடுகள் மயங்கி வீழ்ந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு செல்லும் பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரிகள் அவசர சிகிச்சைகளை அளித்து மாடுகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக வெயில் காரணமாக பால் உற்பத்தி குறைதல், கரைக்குட்டி பிரசவித்தல் போன்ற தாக்கங்களும் ஏற்படுகின்றன. கொழும்பு தெலங்கமயில் பகுதியில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதளமூடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலான மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தெலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெலங்கம கொஸ்வத்தி பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட பொழுது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 டேப் கணனிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடன் அந்த வீடு போலீசாரினால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத கால சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து இவ்வாறான சட்டவிரோத சேவைகளை வழங்கியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இணையதளமூடாக சட்டவிரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளனரா அல்லது ஹேக்கர்களாக செயற்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் இணையதள குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்த மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு முன்னரே தெரியும் என தான் நம்புவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதில் கடமையில் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளில் சாட்சியம் அளித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் முப்படைகளின் தளபதியுமாக இருந்தவருமான மைத்ரிபால சிறிசேனவிற்கு இந்த புலனாய்வு தகவல் தெரிந்திருக்கிறது என்று தாம் நம்புவதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அப்போதைய அரசு புலனாய்வு சேவை தலைவர் நிலந்த ஜெயவர்தனவிற்கும் இந்த தகவல் தெரிவித்திருந்ததாகவும் அதை மறைக்க அவர் செயற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஆயுதப்படைகளின் தலைவராகவும் இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மிக மூத்த அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் இழுத்து செல்லப்பட்டுள்ளேன். நான் அளித்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். யாமார்க்கும் குடியெல்லாம் எனும் கருப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் தேசிய மேதின எழுச்சி நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விசேட மேதின பிரகடன உரையை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வானது வெள்ளிக்கிழமை கிளிநொச்சியில் நடைபெற்றிருந்தது. அவர் தொடர்ந்து முறையாற்றுகையில் இலங்கை தீவில் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் மக்களிடையே ஏற்படுத்திய நம்பிக்கையை சரிபடைய செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலைகளில் இருந்து முற்றிலும் வெளிவர முடியாத ஒரு புதிய அரசை இன்று பதவியில் உள்ளது என்றும் சாடினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வெளியிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க 234 தொகுதிக்கும் பார்வையாளர்களாக IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கப்படும் என்றும் இந்த பணியில் தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர்களுக்கு கடந்த 2 நாட்களாக தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும்.
இதனை அடுத்து காலை 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இதற்காக 62 வாக்கு எண்ணும் மையங்களில் 14 மேசைகள் போடப்பட்டுள்ளதுடன் பெரிய தொகுதிகளுக்கு 20 முதல் 28 மேசைகள் போடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதல் சுற்று முடிவு காலை 9 மணி முதல் அறிவிக்கப்படும். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வாக்குகள் எண்ணப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியை கண்காணிக்க வெளி மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு ஒரு அதிகாரி என்று வெளி மாநிலங்களை சேர்ந்த 234 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கிய பிறகு ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்த தேர்தல் IAS அதிகாரிகள் கையெழுத்திட்ட பிறகே அதிகாரப்பூர்வமாக வெளியிட முடியும். மேலும் வாக்குப்பதிவின் போது எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க தேர்தல் அலுவலர் மற்றும் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு வெளிமாநில IAS அதிகாரி அவ்வப்போது உத்தரவு பிறப்பிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் மயங்கி விழும் மாடுகள், முக்கிய அறிவுறுத்தல். கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட ஆடம்பர வீடு. ஈஸ்டர் தாக்குதல் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி. முன்னாள் செயலாளரின் அதிரவைக்கும் வாக்குமூலம். எம்மை நாம் ஆள வேண்டும். கிளிநொச்சியில் நடந்த விவகாரம். வெளியாக உள்ள தமிழக தேர்தல் முடிவுகள். அனைத்து ஏற்பாடுகளும் தீவிர நிலை.